ஆனா ஏடிஎம்கேல உள்ள 2 விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா செஞ்சுட்டு டிவிகேல வந்து போயிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கருத்து என்னது, நல்ல விஷயம் தானே அது. இப்போ என்ன அதை பற்றி என்ன சொல்லுவாங்க, அதில் நீங்கள் வந்து தூய்மையான ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க இதில் வந்தால் மட்டும் நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்க. 2-3 நாளாக அதான் போயிட்டுருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதான் ஆதவர்ஜனா முதல்ல எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல. வெளியில் என்ன அவங்க பண்ணிட்டு வராங்களோ, எங்கள் கட்சிக்குள்ளே வந்தால் நாங்கள் வந்து என்ன ஒரு இதில் ஸ்டாண்ட் எடுத்துருக்குறோமோ அதைத்தான் வந்து அவங்களுக்கும் வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் இனிமேல் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது. உள்ளே ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ தான் வந்திருக்க ஒரு கட்சி, ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் ஒன்று வேணும். இந்த மாதிரி ஆளுங்க உள்ளே வந்தாங்கன்னா ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்கும், அவங்க மூலிமா எதனா ஒன்று கிடைக்கும். அதை வச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன அதான் ஊழலுக்காரங்க அவங்க ஊழலை வந்து என்ன பண்ண ரேடி இப்போ வந்தால் அடுத்து ரேடு நடத்துவாங்க. அதனால இதில் ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டா ரேடு நடக்காதுன்னு சொல்லி அவங்க விஜய் வந்து காப்பாத்துவாரு அப்படிங்கிறதுக்காக அதான் விஜய் காப்பாற்றுவாருன்னு சொல்லி சேர்ந்துக்கிறாங்க. ஊழலே செய்ய மாட்டோம் தூய கட்சின்றாங்கல்ல, தூய கட்சின்றாங்க. அப்புறம் எப்படி ஊழலை பற்றி இவங்க சேர்த்துக்கணும்? அப்போ இவனுங்களும் தானே ஊழல் கட்சி. ஏடிஎம்கேல இருக்கும்போது மக்கள் பணத்தை தொட்டவங்க, டிவிகேல வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பணத்தை தொட மாட்டாங்க. இப்போ எப்படி அப்போ தூய கட்சி நாங்கள் ஊழலே செய்ய மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம்னா இப்போ எப்படி சேர்க்குறானுங்க? இப்போ எப்படி இவனுங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? நகைப்புக்குரியதாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இருந்தாலும் கட்சி மாறி போகணுன்ற அவசியம் இல்லையே. இல்லை தவைக்கால விஜய் அவர்கள் வந்து ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ண மாட்டார். கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஊழல் பண்ணவங்கள சேர்த்து இருக்காங்களே சார். ஊழல் பண்ணவங்களை சேர்த்தோன்னா அவங்களுக்கு பொறுப்பு தர மாட்டார். உறுப்பினராக தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். அவ்வளோ சாமானியமாக தக்குன்னு கொடுக்க மாட்டார். எடப்பாடி அவர்களுக்கு எல்லாமே இவர்கள் த்ரோல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். இது மக்கள் பணத்தை தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் பணத்தை தொட்டவர் தானே விஜயபாஸ்கர் 2 பேருமே. ஸோ அவர் வந்து செய்யறது கரெக்டா? அது இன்னும் ஜட்மெண்ட் ஆகலையே, கேஸ் நிலுவையிலே தானே இருக்கு. குட்கா ஊழல் வழக்கு இடி ரைட் போயிருக்காங்க. இடி ரைட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதிகாரத்தில் நிச்சயமாக உட்கார வைக்க மாட்டார். இவங்க யாருன்னு அவர் விஜய்க்கு தெரியும். கை தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக தான் விஜய் நடந்துக்கிறாரு. சரி, இன்வைட் பண்ணுறாங்க, வரவங்கள வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. வாங்கன்னு சேர்த்துக்கிறாரு. போஸ்டிங் கொடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். இவங்க பணத்துக்காக போய் சேர்றாங்க. வளர்த்த கட்சியே விட்டுட்டு அடுத்த கட்சியில் போய் சேர்றாங்கண்ணா. சொல்லுங்கள் பாப்பா, இது ஒரு மானங்கட்ட அரசியல் மாதிரி தானே பண்ணுறாங்க. ஏடிஎம்கேவிலையே உயிராக இருந்துட்டு இப்போ போய் தாவகால சேர்றாருன்னா பார்த்துக்கங்க என்ன. இது வந்து துரோகம் தான் நினைக்கிறேன் நான். எடப்பாடி அண்ணனை விட்டு போனது. அவர் வந்து கட்சியை நல்லா தான் நடத்தின்னு வந்தார். அதை பற்றி நாங்கள் நல்லா இது பண்ணுறோம். நாங்கள் தொண்டருங்களாம் நாங்கள் எதுவுமே போக மாட்டோம். அவங்க போனாலும் போட்டோம். நாங்கள் தொண்டருங்க என்றைக்குமே எடப்பாடி அண்ணா, அம்மா, புரட்சி தலைவர் இவங்களோடு தான் நாங்கள் இருப்போம். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செஞ்சுருக்காங்க விஜய் அவர்கள் வந்து உரிமையில பேசுனதுனால. ஸோ அது வந்து கரெக்டாக? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அதுதான் பண்ணோம். ஏன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனை விஜய் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஆட்சியில் இல்லாத போதே எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ இருந்தப்போ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க விஜய்க்கு. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கட்சி ரீதியாக பேசுங்க, ஓகேவா? உங்கள் கொள்கையை பற்றி பேசுங்க, வேறு எதோ வேணா பேசுங்க. பர்சனல் அட்டாக் பண்ணுறது வந்து தப்பு தான். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ அவங்க வீட்லேயோ இல்லை வேறு யாரையாவதோ ஃபேமிலியை நம்ம பர்சனல் அட்டாக் பண்ணால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு என்ன ஒரு நீங்கள் மரியாதை கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். வேறு என்ன வேணால் பேசுங்க. இப்போ 50 நாள் ஆட்சி சரியில்லைன்றீங்க, அது சரியில்லை, எனக்கு சரி, எங்கே போனாலும் புலம்புறீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. அது பிரச்சனை கிடையாது. பர்சனலாக ஒருத்தர் அட்டாக் பண்ண கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாதுல. கேட்குற கேள்வியை நியாயமாக கேளுங்கன்னு தான் சொல்கிறது, ஓகேவா? இவங்க கேட்குற கேள்வி எதனா ஒன்று நியாயமாக இருக்குதா சொல்லுங்களா? எங்கே போனாலும் புலம்பின்னு தான் இருக்கிறாங்க, ஓகேவா? அந்த புலம்பல் மட்டும்தான் இருக்குது. நியாயமாக கேட்டால் அதுக்கு நியாயமான பதில் வரும். அதாவது சட்டமன்றத்தில் கூட தான் கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லும்போது இருந்தாங்களா? ஏன் ஓட்டாங்களா வெளியில்? ஏன் பதில் சொல்லும்போது கேளுங்க உட்காந்து. தவறாக பேசுனாரு, இது பண்ணிக்கிறாங்க, கைது பண்ணிக்கிறாங்க. யாரை பற்றி தவறாக பேசக்கூடாதுல்ல. அது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? சட்டம் ஒழுங்கு ஏதாவது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல, முன்னாடி சரியில்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. என்ன பரவாயில்லன்னா டாஸ்மார்க்கு வந்து நைட்டில் காலையில் விற்கிறது அது இல்லாமல் இருக்குது. 217 கடைகளை மூடி இருக்காருல்ல. 217 கடை மூடிக்கிறாங்க. அதான் பிளாக்ல விற்கிறது, இந்த காலையில் பாரில் விற்கிறது அது இல்லாமல் இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. பெருசாக ஒன்றும் சாதிச்சு இல்லை.
கைது இது வந்து அநியாயம். ஆனால் அந்த கட்சி நிலைக்காது, பாதியிலே கவுந்து போயிடும். நாங்கள் சொல்கிறோம் பாரு, நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது, நீதி நியாயம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது பாதியிலே கவுந்து போயிடும். இவன் யோக்கியமா ஃபஸ்ட்டு? இவன் பொண்டாட்டி புள்ள வச்சுனே குடும்பம்ல, அவன் போய் எல்லாருக்கும் சொல்கிறான். உண்மையை தானே சொன்னார் ராதாகிருஷ்ணன், பொய்யா சொன்னார்? தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச கதை தானே. சொல்றீங்களா? ஆமாம், தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச கதை தானே இவன் தப்பு பண்ணுறது. இதில் எப்படி அவனை போய் அரெஸ்ட் பண்ணலாமா? இவன் அமைச்சர்கள் எவ்வளோ பேர் தப்பு சொல்கிறாங்க, அவனுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே, ஏன் இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறான்? ஆனால் இவன் கட்சியே நிலைக்காது, பாதியிலே கவுந்து போயிடும். முக ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி 6 மாசத்துல இந்த ஆமாம் 6 மாதம் கவுந்து போயிடும். கவுந்தாலும் கவுந்துடும். நடக்கல, அவர் நேர்மையாக பண்ணாங்க. டிஎம்கேல யாருமே ஊழலே பண்ணலையா? பண்ணாங்க தான், யாரும் யோக்கியன்னு சொல்ல முடியாது. அநியாயமா கூட்டி பல கூட்டத்தை அனாவசியமான செய்யறது, அது ரொம்ப பாவம். அவங்க கம்மியா லஞ்சம், இவனுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்குறானுங்களா? அவனாச்சும் கம்மியாக தான் லஞ்சம் வாங்கணும். கோடிங்களை கொடுத்து இது பண்றானுங்கல்ல, இவனுங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்றானுங்க. மோடி ஆட்சி ஃபுல்லாக இவன் தமிழ்நாட்டில் நிறைவேற்றுறான். இவனா வந்துட்டு போறான், 5 வருஷம் குப்பை கொட்டவே மாட்டானுங்க. அதான் ஊழல்காரங்க, அவங்க ஊழலை வந்து என்ன பண்ண ரெடி இப்போ வந்து அடுத்து ரேடு நடத்துவாங்க. அதனால இதில் ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டா ரேடு நடக்காதுன்னு சொல்லி அவங்க சேர்ந்துக்கிறாங்க. காப்பாத்துவாரு அப்படிங்கிறதுக்காக அதான் விஜய் காப்பாற்றுவாருன்னு சொல்லி சேர்ந்துக்கிறாங்க. ஊழலே செய்ய மாட்டோம், தூய கட்சின்றாங்கல்ல, தூய கட்சின்றாங்க. அப்புறம் எப்படி ஊழலை பற்றி இவங்க சேர்த்துக்கணும்? அப்போ இவனுங்களும் தானே ஊழலை கட்சி. ஏடிஎம்கேல இருக்கும்போது மக்கள் பணத்தை தொட்டவங்க, டிவிகேல வந்ததுக்கப்புறம் மக்கள் பணத்தை தொட மாட்டாங்க. இப்போ எப்படி? அப்போ தூய கட்சி, நாங்கள் ஊழலே செய்ய மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம்னா இப்போ எப்படி சேர்க்குறானுங்க? இப்போ எப்படி இவனுங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? நகைப்புக்குரியதாக தான் பார்க்குறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இருந்தாலும் கட்சி மாறி போகணுன்ற அவசியம் இல்லையே. இல்லை, தவைக்கால விஜய் அவர்கள் வந்து ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ண மாட்டார். கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஊழல் பண்ணவங்கள சேர்த்து இருக்காங்களே சார். ஊழல் பண்ணவங்களை சேர்த்தோன்னா அவங்களுக்கு பொறுப்பு தர மாட்டார். உறுப்பினராக தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார். அவ்வளோ சாமானியமாக தக்குன்னு கொடுக்க மாட்டார். எடப்பாடி அவர்களுக்கு எல்லாமே இவர்கள் த்ரோல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். இது மக்கள் பணத்தை தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் பணத்தை தொட்டவர் தானே விஜயபாஸ்கர் 2 பேருமே. ஸோ அவர் வந்து செய்யறது கரெக்டா? அது இன்னும் ஜட்மெண்ட் ஆகலையே, கேஸ் நிலுவையிலே தானே இருக்கு. குட்கா ஊழல் வழக்கு இடி ரைட் போயிருக்காங்க, இடி ரைட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதிகாரத்தில் நிச்சயமாக உட்கார வைக்க மாட்டார். இவங்க யாருன்னு அவருக்கு விஜய்க்கு தெரியும். கை தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக தான் விஜய் நடந்துக்கிறாரு. சரி, இன்வைட் பண்ணுறாங்க, வரவங்கள வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. வாங்கன்னு சேர்த்துக்கிறாரு. போஸ்டிங் கொடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம்.